ஸோ கோல்டு எவ்வளோ ரிட்டர்ன் தந்திருக்கும் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில், ஸோ ரியல் எஸ்டேட் லாஸ்ட் 10 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன் தந்திருக்கும் அப்படின்னு ஒரு செக்கிங் நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ கோல்டோட சிஏஜிஆர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 9%. அதுவே ரியல் எஸ்டேட்டோட சிஏஜிஆர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆவரேஜாக ஒரு 9 to 12%. முதல்ல சிஏஜிஆர்னா என்ன? சிஏஜிஆர் அப்படிங்கிறது காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் அப்படிம்பாங்க. ஸோ இதை வச்சு தான் எல்லாமே ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கால்குலேட்டே பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோல்டை வந்து ஒரு 10 வருஷம் ஹோல்ட் பண்ணிட்டீங்க, ஓகேவா. 2013ல ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அதை இப்போ 2023ல அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்படியே சேம் அதே வருஷத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ 2013ல, அந்த பிளாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா வந்து பையர் தேடி நம்ம விற்கணும், அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பையர் தேடி கிடைச்சி அதை வந்து சேல் பண்ணாங்காட்டி பாத்தீங்கன்னா வந்து மண்டை வழியே எடுத்துரும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரிஸ்க் இருக்கு, ஓகேவா. அதோட சேர்த்து இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அப்படி இப்படின்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து நிறைய இருக்கு. அதுவும் ஒரு 2 மடங்கு 3 மடங்கு நீங்க ரிட்டர்ன் பார்க்கணும் அப்படின்னா ஸோ நீங்க வாங்கியிருக்க இடம் ஒரு சிட்டி சைடு மெட்ரோ ஏரியா சைடு இருந்துச்சு அப்படின்னா தான் ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படி இல்லை ஸோ வில்லேஜ் சைடு இருக்கு அப்படின்னா ஸோ கொஞ்சம் லாபம் பாத்தீங்கன்னா கம்மியா தான் கிடைக்கும். ஆனா பையர் தேடி கரெக்டா வித்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஈஸியா நம்மளால பாத்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியும்.